நண்பர்களே, அண்ணனு சோபேக் வேற லெவல்ல 2 கோல் அடிச்ச சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மேட்ச்ல போர்ச்சுகல் 5-0 சொல்லிட்டு உஸ்பெகிஸ்தானை ஜெயிச்சிருக்காங்க. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேர் 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. அண்ணனோட ஹேட்ரிக் மட்டும் தான் மிஸ்ஸிங், மத்தபடி எல்லாமே கம்ப்ளீட். முதல் மேட்ச்ல என்னென்ன கிரிட்டிசிசம் வச்சாங்களோ எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே விளையாண்டாங்க. உஸ்பெகிஸ்தான் கொஞ்சம் சின்ன டீம் தான், பட் ஓரளவுக்கு இந்த மேட்ச்ல கிளியர் கட்டா போர்ச்சுகல் அடுத்த மேட்ச்ல என்ன பண்ண காத்திருக்காங்க, அவங்களோட பிளே ஸ்டைல் எப்படி இருக்க போகுதுன்றது ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் கோல் ரொனால்டோ அடிக்கிறாரு, செகண்ட் கோல் ஒரு ஃப்ரீ கிக்கு, அது ரொனால்டோ அடிக்கல, நூனோ மெண்டஸ் அடிச்சாரு. அந்த கோல் எல்லாருமே ஈவன் அங்க இருக்கிற டிஃபெண்டர், ஸ்கூல் கீப்பர், ஸ்டேடியம்ல இருந்த எல்லாருமே வந்துட்டு ரொனால்டோ தான் அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல போர்ச்சுகல் ஒரு நல்ல டாக்டிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரீ கிக்கை ஃபேக் பண்ணி நூனோ மெண்டஸ் கோலை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கோல் வருது ரொனால்டோக்கு. அந்த அசிஸ்ட் பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ். கடைசியா ரஃபேலியோ கோல் அடிச்சு 5-0 சொல்லி மேட்ச் முடிக்கிறாங்க. இந்த மேட்ச்ல கோல் அடிச்சது மூலமா ரொனால்டோ 6 கன்சிக்யூட்டிவ் வேர்ல்டு கப்ஸ்க்கு கோல் அடிச்ச பிளேயரா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்கார்ட் யாரும் பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. வேர்ல்டு கப்ல பிரேஸ் அடிச்ச ஓல்டஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ரொனால்டோ. அடுத்தடுத்த மேட்சஸ்ல போர்ச்சுகல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க குவாலிஃபை ஆவாங்களா, ஸோ டேபிள்ல டாப்ல முடிச்சு குவாலிஃபை ஆனாங்கன்னா அவங்களுக்கும் அர்ஜென்டினாக்கும் மேட்ச் நடக்கும். பார்க்கலாம் இந்த ஹெட் டு ஹெட் நடக்குதா என்னன்னு சொல்லி.